இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பெண்டன்ட்ல வந்து கிருஷ்ணர் டால் வச்சு நம்ம பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரியா. ஸோ லாஸ்ட் எபிசோடில் வேணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ டியாரா மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டியாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெண்டன்ட்டில் வந்து கிருஷ்ணர் டால் வச்சு நம்ம பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கிருஷ்ணர் டால் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்லையெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு பெண்டன்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி தையலில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தர்மாக்கோல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட்டின் வேணா ஹார்ட்டின், ஓவல் வேணா ஓவல், அந்த மாதிரி சர்க்கிள் நீங்கள் என்ன வந்து அந்த பெண்டன்ட் இருக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெட்டல்ஸில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு இதோட எட்ஜஸ் தெரிகிற மாதிரி நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெண்டன்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பெண்டன்ட்டை வந்து இந்த பெட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸில் இப்படி வச்சுட்டு இதை டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். ஸோ கேப் விடாமல் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ பெட்டல்ஸை இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண கண்டினியூயாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரோஸ் பெட்டலில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மல்லிலையோ இல்லை வந்து நந்தியாவட்டத்துலையோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரோஸ் பெட்டலில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எல்லாமே ஒரே அவுட்டாக வரதாமா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லீஃப் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தெர்மாக்கோலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கார்ட்போர்டை வந்து கட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வேணி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கீழேக்கான பெண்டன்ட்டும் நீங்களே வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு சைடு மல்லி ஒரு சைடு ரோஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாகவே ரோஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்லைன் வந்துடும். ஸோ
ஸோ இதுக்கு சென்டரில் நம்ம வந்து கிருஷ்ணர் டாலை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக நாட் போட்டுருங்க. இதை டைப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு த்ரெட்டு வந்து இப்படி போட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா இதை வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இதே போல் நான் டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டன்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கிருஷ்ணரில் வச்சு நம்ம பெண்டன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜுவல் செட்லேயே நமக்கு வந்து இந்த பெண்டன்ட் வந்துடும். இந்த இடத்த கேப்பாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ பெண்டன்ட் வந்து கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இல்லைன்னா நம்ம அவங்கக்கிட்டேருந்தே பிஃபோராக வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பெண்டன்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மல்லியில் வந்து ஸ்ப்ரே பண்ணியும் பண்ணலாம், மல்லிலையும் பண்ணலாம். ஸோ மல்லி கிடைக்கல அப்படின்னா நந்தியாவட்ட ஃப்ளவர்லேயும் நமக்கு வந்து பெண்டன்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம பெண்டன்ட் வந்து பண்ணாலே வேணியோட இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸோட உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரியா. தேங்க்யூ.